சேலம் கோரிமேடு அருகே உள்ள ஏடிசி நகரில் டிரான்ஸ்பார்மர் வெடித்து வீட்டின் வெளியே இருந்த பொருட்களும் தோட்டமும் எரிந்து சேதமாகின. இது தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம். இப்ப இந்த வீட்டினுடைய உரிமையாளர் தரப்பிலிருந்து இந்த சம்பவம் தொடர்பா என்ன சொல்லப்படுது? விவரங்கள் என்ன? சேலம் கோரிமேடு அருகே உள்ள ஏடிசி நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அமைந்துள்ளது. குறிப்பாக இந்த பகுதி அதிக மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியாக காட்சியளிக்கிறது. இந்த பகுதியில் திடீரென டிரான்ஸ்பார்மர் ஒன்று வெடித்து சிதறியதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கும் சுதர்சனன் என்பவர் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த சைக்கிள் மற்றும் அவர் தோட்டத்தில் இருந்த சருகுகள் எல்லாம் பற்றி எரிந்து கடுமையாக சேதமடைந்தது. இது தொடர்பான சிசிடிவி காட்சியை தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த டிரான்ஸ்பார்மர் வெடித்த சமயத்தில் அந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் நடமாடாததால் எந்தவித ஆபத்துகளும் இன்றி அதிர்ஷ்டவசமாக மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் இருந்துள்ளது. குறிப்பாக அடிக்கடி இந்த மழை பெய்து வருவதன் காரணமாக இந்த பகுதியில் அடிக்கடி இது போன்ற டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறுவது போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி இருந்து வருவதாக பகுதி பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் மின்சாரத்துறை இது குறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்றும் இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்கள். இது போன்ற சம்பவங்கள் இது போன்று நடைபெறாமல் இருக்கிறதற்கு மின்சாரத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க.